நாம் எவ்வளோ தான் புத்தகங்கள் படித்தாலும் சரி, இல்லை எத்தனை பேரோட கான்டாக்ட் வச்சுருந்தாலும் சரி, ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது அந்த சமயத்தில் நம்ம என்ன யோசிக்கிறோம், எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வருமா வரமாட்டோமா அப்படிங்கிறது முடிவாகும். இது நம்ம பல இடங்களில் பார்க்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சின்ன பிரச்சனையாக இருக்கும், ஆனால் அதுலேருந்து கூட அவங்களால சரியாக வெளியில் வர முடியாது. அந்த பிரச்சனை அப்படியே பெருசாகிட்டு போய்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு சிலர் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த சமயத்தில் சரியானபடி யோசித்து ரொம்ப சீக்கிரமாக முடிவெடுப்பாங்க. அந்த முடிவு சரியாகவும் இருக்கும். இந்த மாதிரி சரியான சமயத்தில் சரியான முடிவுகள் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மனிதருக்கு பிரதான தொழிலே செருப்பு தைக்கிறது மட்டும்தான். அவருக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது. அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களோட அந்த செருப்புகளை தைச்சிக்கிட்டு அதன் மூலம் ஒரு வருமானத்தை வச்சு தான் அவர் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தார். அவரும் அவருடைய மனைவியும் இருக்கிற அந்த கொஞ்சம் வருமானத்தை வச்சு மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. இப்போ என்னாச்சுன்னா, நாளடைவில் அங்கே இருக்கிற மக்கள் எப்பவும் பயன்படுத்துகிற செருப்புகளை விட்டுட்டு புது விதமான செருப்புகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த செருப்புகளை தைக்க முடியாது, பிச்சுச்சுன்னா அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு புதுசாக வேறு செருப்பு வாங்கிக்குவாங்க. இதனால் என்னாச்சுன்னா, இந்த மனிதருக்கான வேலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. நாளடைவில் அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே அந்த செருப்பை மாற்றிட்டாங்க. அதனால் இந்த மனிதருக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லாமல் போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே யோசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு. அவங்க மனைவி கேட்குறாங்க, என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த மனிதர் சொல்கிறாரு, இல்லைம்மா, இதுக்கப்புறமா இந்த கிராமத்தில் எனக்கு எந்த வேலையுமே கிடைக்காது போல். நான் பேசாமல் பக்கத்தில் இருக்கிற அந்த நகரத்துக்கு போய் பார்க்குறேன். அங்கே நிறைய மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டா அங்கே எப்படியாவது அவங்க ஷூ போடுவாங்க, அந்த ஷூவெல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற நகரத்துக்கு கொடிநடியாக அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. ஒரு வழியாக அந்த நகரத்துக்கு சேர்ந்துட்டாரு. அந்த நகரம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்குது. நிறைய மக்கள் நடந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஷூ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு. சரி, எப்படியாவது இங்கே வேலை செஞ்சு நம்ம நிறையா பணம் சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச பணமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வேறு ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டார். இப்போ ஒரு தெருவில் இந்த மாதிரி ஷூ ரிப்பேர் பண்ணுறாங்க, உங்கள் பழைய ஷூவை புதுசு மாதிரி பாலிஷ் போட்டு கொடுக்குறேன், அந்த மாதிரி அப்படியே சொல்லிக்கிட்டே நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. முதல் நாள் இந்த மனிதருக்கு யாருமே வேலை கொடுக்கல. ஆனாலுமே மனம் தளராமல் அடுத்த நாளுமே அதே மாதிரி கூறிக்கிட்டு அந்த பக்கம் நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போது ஒரு அம்மா இந்த மனிதரை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு, ஐயா, என்னுடைய ஷூ கிழிஞ்சு போயிருக்கு, இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருந்த அந்த டேமேஜான ஷூவை எடுத்து இந்த மனிதர்கிட்ட கொடுக்குறாங்க. உடனே இவருமே அதை வாங்கி பார்க்குறாரு. கண்டிப்பாக சரி பண்ணி தரமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளாரியே அந்த ஷூவை நல்லபடியாக ரெடி பண்ணி நல்லா பாலிஷ் போட்டு புதுசு மாதிரி செஞ்சு கொடுத்துட்டாரு. உடனே அந்த அம்மா கேட்குறாங்க, இதுக்கு எவ்வளோங்க எனக்கு கூலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இவர், ரொம்ப அதிகமாகலாம் இல்லைங்க, ஒரே ஒரு செம்மு நாணயம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்மு நாணயத்தை வாங்கிக்கிறாரு. இப்போ அப்படியே ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இந்த மனிதருக்கு வேலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போது நிறைய செம்மு நாணயங்கள் சேர்ந்த உடனே அந்த செம்மு நாணயங்களை பயன்படுத்தி ஒரு தங்க நாணயம் வாங்கிக்குவார். இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சு. நிறைய தங்க காசுகளை சம்பாதிச்சிட்டாரு. இப்போ இந்த மனிதர் ஒரு முடிவு பண்ணுறாரு, சரி நாம் ஒரு கழுதையை ஒன்று வாங்கிக்குவோம். அந்த கழுதையை வாங்கிக்கிட்டு நம்ம ஊர் பக்கம் போயிடலாம். நம்முடைய கிராமத்துக்கு போயிட்டு அங்கே சின்னதாக ஒரு இடத்த விலைக்கு வாங்கிட்டு அந்த இடத்துல விவசாயம் பண்ணுவோம், இல்லை கோழி வளர்க்கலாம், இல்லை ஆடு வளர்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சு அதில் வருமானம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அவர் முடிவு பண்ணது போலவே நல்ல தரமாக இருக்கிற மாதிரி ஒரு கழுதையை விலைக்கு வாங்குறாரு. விலைக்கு வாங்கிட்டு இவர்கிட்ட இருந்த எல்லா பொருளையுமே அந்த கழுது மேலே ஏற்றிக்கிட்டு அவர் கிராமத்தை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. போகிற வழி பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு பாதையாக இருக்குது. இவர் பயப்படாமல் அந்த கழுதையை கூட்டிக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. அப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக 4-5 திருடர்கள் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இந்த மனிதருக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. இப்போ என்னென்னா, அவர்கிட்ட நிறைய தங்க காசுகள் இருக்குது. அது இருக்கிறத பார்த்தாங்கன்னா எல்லா தங்க காசுகளுமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அந்த கழுதையுமே பிடுங்கிட்டு போயிடுவாங்க, மறுபடியும் நான் ஏழையாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டார். ஆனால் அந்த சமயத்தில் சரியானபடி ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட இருந்த எல்லா தங்க காசையுமே அப்படியே மண்ணில் போட்டு புதைச்சிட்றாரு. புதைச்சிட்டு அந்த இடத்துல சருகுகள்லாம் போட்டு விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தங்க நாணயத்தை மட்டும் எடுத்து அந்த கழுதையோட கழுத்தில் கட்டி விடுறாரு. அதுவும் கொஞ்சம் லூஸாக கட்டி விடுறாரு. கழுதை அசைஞ்சாவே அந்த தங்க நாணயம் கீழே விழுற மாதிரி கட்டியிருக்கிறாரு. இப்போ பொறுமையாக அப்படி நடந்துகிட்டு இருக்கிறாரு. இவர் நடக்கிற சத்தத்தை கேட்ட உடனே அந்த திருடர்கள் வேகமாக ஓடி இவரை சூழ்ந்துடுறாங்க.
சூழ்ந்துட்டு, எங்கப்பா எங்கேருந்து வர, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையுமே கொடுத்துட்டு போயிரு, இல்லைன்னா உன்னுடைய உயிர் வந்து உனக்கு சொந்தமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இவருமே பயந்த மாதிரி, ஐயா என்னை தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க, நானே ரொம்ப ஏழைப்பட்டவன், நான் செருப்பு தைச்சி அந்த வருமானத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட என்னங்க இருக்குது, இந்த கழுதை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதையை காட்டுறாரு. இப்போ எல்லா திருடர்களோட பார்வையுமே அந்த கழுதை மேலே படுது. கரெக்டாக அதே சமயத்தில் அந்த கழுதை அதோட தலையை குலுக்குது. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அந்த கழுதையோட கழுத்தில் கட்டியிருந்த அந்த தங்க நாணயம் கீழே விழுந்துருச்சு. அதை பார்த்த உடனே அந்த திருடர்களோட தலைவன் வந்து கேட்குறாரு, இது எப்படி சாத்தியம், அந்த கழுதை அதோட தலையை குலுக்குன உடனே தங்க நாணயம் கீழே விழுந்துருக்குது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர்கிட்ட கேட்குறாரு. உடனே இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர் அவர் மனசுக்குள்ளே யோசிச்சு வச்சிருந்த அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அது ஒன்றும் இல்லைங்க ஐயா, எங்கிட்ட இருக்கிற அந்த கழுதை ரொம்பவுமே விசித்திரமான ஒரு கழுதை. இந்த கழுதை எப்போல்லாம் வந்து தலையை அசைக்குதோ அந்த சமயம்லாம் ஒவ்வொரு தங்க நாணயமாக அதுக்கிட்ட இருந்து விழுந்துக்கிட்டே இருக்கும், அதனால தான் அதை பத்திரமா கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த திருடுகள் எல்லாருமே அப்போ மரியாதையாக அந்த கழுதையை எங்ககிட்ட விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு இந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா இந்த கழுதையை நீங்கள் எடுத்துகிட்டு போனோம்னா இதை வந்து நீங்கள் விலை கொடுத்து வாங்கிட்டு போனால் மட்டும்தான் அது வந்து தங்கத்தை வந்து உற்பத்தி பண்ணோம், அதை விட்டுட்டு நீங்கள் எங்கிட்டேருந்து அடித்து பிடிங்கிட்டு போனீங்கன்னா அது தங்கத்தை உற்பத்தி பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. உடனே அவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு, சரிப்பா எவ்வளோ வேலை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு 50 தங்க நாணயங்கள் கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 தங்க நாணயங்களை அவர் வாங்கிக்கிறாரு. அவங்களையுமே அந்த கழுதியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ இவர் ஆல்ரெடி புதைச்சி வச்சுருந்தார் பார்த்தீங்களா, அந்த தங்க நாணயங்களையுமே தோண்டி எடுத்துக்கிட்டு இவர் வீட்டுக்கு போயிடுறாரு. போயிட்டு நல்லா பெரிய இடமாவே வாங்கிட்டு அந்த இடத்துல நிறைய ஆடுகள் கோழிகள்லாம் வளர்த்துக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதே சமயத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருடர்கள் அந்த கழுதியை எடுத்துகிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அந்த திருடரோட தலைவர் முதல் நாள் வந்து நான் வச்சுக்கிறேன், அந்த இரவு வந்து எவ்வளோ தங்க நாணயங்கள் வருதோ அதெல்லாம் சேகரிச்சுக்கிட்டு அடுத்த நாள் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தராக அந்த கழுதையை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணாலுமே அந்த கழுதையிலேருந்து ஒரே ஒரு தங்க நாணயம் கூட வரலை. ஒரு சில மாதங்கள் கழித்து தான் அவங்களுக்கே தோணுது, அந்த மனிதரை நம்மளை ஏமாற்றிட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க முடிவு பண்ணுறாங்க, எப்படியாவது அந்த மனிதரை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் வேகமாக ஆயுதங்களோட அந்த கிராமத்துக்கு வராங்க. வந்தவங்க இந்த மனிதரோட வீட்டையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க வர்றதை இந்த மனிதர் முன்னாடியே பார்த்துட்டாரு. உடனே வேகமாக வந்து அவங்க மனைவி கிட்ட, இங்கே பாருமா அந்த திருடர்கள் இங்கே வந்து நான் எங்கன்னு கேட்பாங்க, நீ வந்து நான் வந்து வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்னுடைய நாயை விட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு மட்டும் சொல்லு, நம்மளுடைய நாயை அனுப்பிவிடு, நான் வந்து உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அவர் சொன்னது போலவே அந்த திருடர்கள் அங்கே வராங்க. வந்தவங்க எங்கம்மா அவங்க வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. உடனே அந்த அம்மாவுமே, ஐயா அவங்க வந்து வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எங்களுடைய நாயை அனுப்பி விடுறேன், அதை போய் கூட்டிகிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு நாயை அனுப்பி விடுறாங்க. அடுத்த ஒரு சில நிமிடங்களில் அந்த மனிதருமே அங்கே வராரு. இதை பார்த்த உடனே அந்த திருடர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. எப்படி இந்த நாய் போய் கூட்டிகிட்டு வந்துச்சு, அந்த நாய்க்கு பேச வருமா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த மனிதர் சொல்கிறாரு, ஆமாங்க ஐயா எங்கள் நாய் வந்து நல்லாவே பேசும், அதுதான் வந்து இந்த மாதிரி யாரோ பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கதையை கட்டுறாரு. உடனே அந்த திருடர்கள், அப்படியா இந்த மாதிரி நாய் வந்து நம்மக்கிட்ட இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே, நிறைய இடங்களுக்கு போயிட்டு அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேவு பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த நாயுமே விலைக்கு வாங்குறதுக்காக கேட்குறாங்க. உடனே அந்த மனிதர், இல்லைங்க தர முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. கடைசியாக 100 தங்க காசுகளை கொடுத்து அந்த நாயை விலைக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ கொண்டு போயிட்டு அந்த தலைவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. தலைவரே இந்த நாய் வந்து நல்லாவே பேசுமா, அதனால தான் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைக்கிறாங்க. ஆனால் அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியுது அந்த நாயால் பேச முடியாது, மறுபடியும் ஏமாற்றப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதுக்கு பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ அந்த மனிதர் அசந்த நேரத்தில் இவங்க ஒரு பெரிய கோணிப்பை எடுத்துகிட்டு வந்து அந்த மனிதரை அப்படியே பையில் போட்டு கட்டி பக்கத்தில் ஒரு பெரிய ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, அதில் போய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே தூக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா சரி ரொம்ப களைப்பாக இருக்குது, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டையை அப்படியே இறக்கி வச்சுட்டு அவங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற மரத்தடியில் படுத்து தூங்கிடுறாங்க. இப்போ அதே சமயம் அந்த வழியாக பன்றிகள் மேய்க்கிற ஒரு மனிதர் பன்றிகளை ஓட்டிக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அந்த மனிதரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேராசைக்காரர் தான். இப்போ அந்த கோணிப்பையில் இருக்கிற அந்த மனிதர் அப்படியே சத்தமாக கத்திக்கிட்டு இருக்கிறாரு, என்னை விட்டுடுங்க, நான் வந்து மன்னரோட மகளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த பன்றி மேய்க்கும் மனிதர் வந்து, யாருப்பா நீ ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, ஐயா என்னை வந்து
மன்னரோட மகளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. என்னை ரொம்ப வற்புறுத்துறாங்க. நான் முடியாதுன்னு சொன்ன உடனே என்னை இப்போ கோணிப்பையில் கட்டி இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, உனக்கு என்னப்பா பைத்தியமா? மன்னரோட மருமகன் ஆகிறது எவ்வளோ நல்ல விஷயம். பேசாமல் நீ போயிட்டு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதருமே சொல்கிறாரு. அதுக்கு கோணிப்பைக்குள்ளேருந்து அவர் சொல்கிறாரு, ஐயா எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், நீங்கள் இந்த கோணிப்பைக்குள்ளே வந்துடுங்க, நான் வெளியில் போயிடுறேன், நீங்கள் போயிட்டு மன்னருக்கு மருமகன் ஆயிருங்க அப்படின்னு அந்த மனிதர்கிட்ட சொல்கிறாரு. உடனே அந்த மனிதருக்கு ஆசை வந்துடுச்சு. சரி நாம் இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கலட்டி விட்டுட்டு அவரு உள்ளே வந்துடுறாரு. இது தெரியாமல் அந்த திருடர்கள் அந்த மூட்டையை கொண்டு போயிட்டு அந்த ஆற்றுல போட்டுடுறாங்க. மறுபடியும் அவங்க வந்து பார்க்கும்போது இந்த மனிதர் நல்லாவே நடமாடிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே விசாரிக்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து என்னை கொண்டு போய் ஆற்றுல போட்டீங்க பார்த்தீங்களா, அந்த ஆற்று வழியாக அப்படியே போய்கிட்டு இருந்தேன். போகிற வழியில் அந்த கட்டை கலட்டிக்கிட்டு அப்படியே நீந்திக்கிட்டு போய்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு பெரிய குகை ஒன்று பார்த்தேன். அந்த குகைக்குள்ளே நிறைய தங்க காசுகள்லாம் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இவங்களுக்குமே ஆசை வந்துடுச்சு. எங்களுக்கு அந்த வழியை காட்டு அப்படிங்கிறாரு. அந்த வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திருடர்களையுமே ஒரு பெரிய கோணிப்பையில் போட்டு கட்டுறாரு. அவங்களுமே அந்த தங்க குகையை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக உள்ளே இருக்கிறாங்க. உடனே அந்த மனிதர் எல்லாரையும் கொண்டு போயிட்டு அந்த ஆற்றுல போட்டுடுறாரு. அவங்க எல்லாருமே அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த மனிதர் அவருடைய கிராமத்துக்கு வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தாங்க. எந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் சரியான படியும் அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமான முடிவுகளும் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகள்லேருந்துமே ரொம்ப சுலபமாக வெளியில் வந்துடலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.